எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து புதுசாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பங்களாதேஷோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா அவங்களுக்கு வந்து டெத் சென்டென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க மண்டே அன்னைக்கு. லாஸ்ட் இயர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரயாட் அந்த இது பண்ணாங்க, கலவரம்லாம் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து இந்த ஹியூமனிட்டிக்கு எதிராக வந்து இவங்க வந்து நிறைய வந்து நடந்திருக்கு க்ரைம்ஸு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க லாஸ்ட் இயரு. இதனால் வந்து அந்த மாதிரி அந்த ரொம்ப கலவரம்லாம் நடந்தனால அவங்க வந்து அங்கேருந்து கிளம்புற மாரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அகெயின் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற அந்த இதில் வந்து இனிஷியலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா கோட்டாஸ் வந்து பப்ளிக் செக்டார் ஜாபுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து எஸ்கலேட் ஆகிருக்கு. இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து ஹசீனா அவங்க வந்து ரெசிக்னேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கிளாஷ் ஆகிருக்கு. இதில் வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ப்ரொட்டஸ்டர்ஸை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்காக பல இதாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ப்ரொட்டஸ்டர்ஸை வந்து என்னென்னா லெத்தல் வெப்பன்ஸ், அதாவது கொடூரமான ஆயுதங்கள், அப்புறம் வந்து ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் ட்ரோன்ஸு அதெல்லாம் வச்சு அவங்கள வந்து இது பண்ணுங்கள், அட்டாக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. பங்களாதேஷ் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி அந்த இன்டர்நேஷ்னல் க்ரைம் ட்ரிபியூனல்ஸ் இந்த வெர்டிக்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹசீனாவை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. 78 இயர்ஸ் ஆகுது, மாஸ்டர் மைண்டாக இருக்காங்க அவங்க, அப்போ பிரின்சிபல் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இறந்தவங்களில் வந்து ப்ரொட்டஸ்டர்ஸ், அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் பொதுமக்களும் இதில் வந்து பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ப்ரொட்டஸ்ட் இந்த இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தனால வந்து ஆகஸ்ட் 5 வந்து இந்த இது இருக்கிறதா இருந்தது, போல் ஷெட்யூல்டு இருந்தது. அந்த டைமில் வந்து அன்ட்ரஸ்டாக இருந்தனால வந்து ஹசீனா வந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஹசீனா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐசிடி வந்து ஒரு ட்ரிபியூனல் இது வந்து மோசடியாக சொல்லியிருக்காங்க, நியாயம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்டரிம் கவர்மெண்ட் வந்து கரெக்டான அந்த இதில் வந்து அன்எலெக்டாக வந்து கவர்மெண்ட் வந்து வந்திருக்கு அந்த டைம் முகமது யூனஸை பற்றி அதை அவங்க சொல்லியிருக்காங்க. டெத்து சென்டென்ஸுன்னு சொன்னதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தீர்ப்பு வந்து பாராபட்சமானது, பொலிட்டிக்கலாக வந்து மோட்டிவேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி ஏஜென்சிஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தடி அப்புறம் அந்த டியர் கேஸு அந்த மாதிரிலாம் மண்டே அன்னைக்கு யூஸ் பண்ணி அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து டெமாலிஷ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிஎம்மோட ஷேக் ஹசீனாவோட அப்பாவோட வீடு வந்து பங்களாதேஷில் வந்து, அதாவது பங்களாதேஷ் ஃபவுண்டர் அவர் ஷேக் முஜிபுர் அப்படிங்கிற ரஹ்மான் அவருடைய இதை வந்து டெமாலிஷ் பண்ணுறக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க டாக்காவில் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. கையெறி குண்டுலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரொட்டஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மசூத் அலாம் அப்படிங்கிறவர் வந்து டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து சொல்லியிருக்காரு. இதை பற்றி வந்து டெய்லி ஸ்டார் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து சொல்லியிருக்காரு. நிறைய ப்ரொட்டஸ்டர்ஸு அப்புறம் வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ரெண்டு பேருமே ரெண்டு சைட்லேருந்துமே வந்து நிறைய பேர் இன்ஜூர் ஆகியிருந்திருக்காங்க. அதாவது வந்து இந்த தடி அப்புறம் வந்து செங்கல் தூக்கி எறிகிறது இந்த மாதிரி வந்து அந்த இதனால கிளாஷ்னால ரஹ்மான் அவரோட ப்ரைவேட் ரெசிடென்ஸ் வந்து லெவலாக இருந்தது. அதாவது இவங்க வந்து இந்தியாவுக்கு வந்த அப்புறம் லாஸ்ட் இயர் வந்துட்டாங்கல்ல, ப்ராப்ளம் ஆச்சுன்னு, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்டே அன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து அந்த வீட்டை வந்து டெமாலிஷ் பண்ணணும், எங்கே லொக்கேட் ஆகிருக்கோ அதை வந்து டெமாலிஷ் பண்ணணுன்னு வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில ப்ரொட்டஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீக்ரூப் பண்ணியிருக்காங்க பந்தப்பாத் அப்படின்னு அந்த இடத்துல. அப்புறம் வந்து லா என்ஃபோர்ஸஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செவரல் ரவுண்ட்ஸ் ஆஃப் டியர் கேஸை போட்டிருக்காங்க, அவங்கெல்லாம் அங்கே இருந்து டிஸ்பர்ஸ் ஆகணும் அப்படின்ட்டு. லாஸ்ட்டாக எலெக்ட் பண்ண பிஎம்ஐ வந்து மிலிட்டரி கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணணும், அதுவும் இல்லாமல் வந்து நல்லிஃபை பண்ணுங்க, அதாவது அவாமி லீக் வந்து பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து ஹசீனா வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டெத் சென்டென்ஸ் இவங்களுக்கு மட்டும் கொடுக்காம அவங்களுடைய க்ளோஸ் எய்டு ஃபார்மர் ஹோம் மினிஸ்டர் அசாதுஸ்ஸமான் கான் கமல் அப்படிங்கிறவருக்கும் சிமிலர் சார்ஜுக்காக கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தர் தேர்ட் அக்யூஸ்டு யாருன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபார்மர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் சௌத்ரி அப்துல்லா அல் மமூன் அப்படிங்கிறவரையும் வந்து சொல்லியிருக்காங்க.
3 அவருக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ப்ரிசனில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஹசீனா அவங்க ஃபார்மர் பிஎம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சார்ஜஸ்லாம் சொல்கிறது வந்து அன்ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஆர்கியூ என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் கானும் வந்து நல்லதுக்காக தான் நாங்கள் பண்ணோம். நாங்கள் வந்து இந்த லாஸ் ஆஃப் லைஃப்பை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து நாங்கள் அந்த டிஸ்பர்ஸ்லாம் பண்ணோம், நாங்கள் அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நாங்கள் கண்ட்ரோல் வந்து எங்களோடது வந்து போயிடுச்சு, அந்த அளவுக்கு வந்து எங்களால் கண்ட்ரோலை கொண்டு வர முடியல அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து மிஸ்ரீட் பண்ணுறாங்க ஃபேக்ட்ஸை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹசீனா அவங்களுடைய அவாமி லீக் பார்ட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேஷ்னல் ஷட் டவுன் டியூஸ்டே அன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ப்ரொட்டஸ்ட்டு அந்த இதை வந்து வெர்டிக்ட்டுக்காக அவங்க வந்து அப்பீல் வந்து வெர்டிக்ட்டுக்கு இது பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சரண்டர் ஆனாலோ இல்லாட்டி வித்தின் 30 டேஸ்க்குள்ளே அரெஸ்ட் ஆனால் தான் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. இது வந்து என்னென்னா 3 மெம்பர்ஸ் கொண்ட ட்ரிபியூனல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேர்மன் ஜஸ்டிஸ் முகமது கோலம் அப்படிங்கிறவருடைய முஜாம்தர் அப்படிங்கிற தலைமையில் வந்து இந்த இது வழங்கப்பட்டிருக்கு, இந்த வெர்டிக்ட்டு. அதாவது 12:30 PM இதை வந்து சொல்லியிருக்காங்க, சென்டென்ஸ் டு டெத் அப்படின்னு. இது வந்து ஸ்டேட் அந்த இதில் வந்து விடிவி அந்த இதுலேயுமே ஓடிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெர்டிக்ட் வந்து யார் வந்து ஹார்ம் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்காக தான் இது பேசப்பட்டிருக்கு அப்படின்னு யூனஸ் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. இன்டரிம் அந்த இதில் வந்து பிஎம்மாக இருந்தார்ல, அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதில் வந்து யாருமே வந்து அபவ் த லாலாம் கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி ஹசீனா அவங்களுடைய சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சஜீப் அப்படிங்கிறவர், வசேத் அப்படிங்கிறவர் இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப காமெடி ஜோக்காக இருக்குது, மீனிங்லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அவங்க வந்து இப்போது இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து டாக்கா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்கள திருப்பி அனுப்பி விடுங்க இங்கே அப்படின்னு வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, அதனால் அவங்கள திருப்பி அனுப்புங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. திரும்பி எப்போ போவாங்க, என்ன ஏது, அது டிசெண்டன்ஸ் அது என்ன ஆகுங்கிறது இனிமேல் வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் click the all option and press the bell icon. Thank you.